உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரு என்னைக்குமே யாருக்காகவும் என்னை விட்டு கொடுத்ததில்ல. நான் தான் சின்ன சின்ன பிரச்சனை வர்றப்ப கூட தப்பா நினைச்சு ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை நடந்திருக்கு. எனக்கு கூட நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா அவரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவருக்கு என் மேல இருக்கிற அன்பு மாறினதே இல்ல. சில சமயம் என் மேலேயே எனக்கு கோவம் வரும். ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துறோன்னு புத்திக்கு தெரியும். ஆனா இந்த பாழா போன மனசு மறுபடியும் மறுபடியும் நான் தான் சரின்னு சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். நமக்கு புத்தி மனசு எல்லாமே ஒண்ணுதாங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நமக்கு பெரிய தெளிவு இருக்கும். உண்மைதாங்க. உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. புரிஞ்சிருச்சு இல்ல? இனி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க புருஷன் உங்களை தேடி வந்துருவார். என்னைக்குமே நம்ம மனசுல மாற்றங்கிறது தானா வரணும். மனசை கட்டாயப்படுத்தி மாத்தணும்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. அது அதுவா மாறும். இப்ப உங்களுக்கு நடந்திருக்க மாதிரி. சரி, வேலையை பாருங்க. ஏங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? பாருங்க, ரத்தம் வருது. சரி வாங்க, அங்க போய் உட்காரலாம். வாங்க, இதை வச்சிருங்க. வாங்க வாங்க, மெதுவா வாங்க. பார்த்து. என்னம்மா, அடிபட்டுருச்சா? கொஞ்சம் பார்த்து வேலை செய்யக்கூடாதா? சார், அது கவனிக்காம வந்துட்டேன். அம்மா, இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாத மாதிரி வந்து வேலை செய்றீங்க. தம்பி, என்னப்பா இது? கடவுள் புண்ணியத்துல ஒரு பொண்ணு ஒத்தாசைக்கு வந்தது. அந்த பொண்ணுக்கும் காலில் அடிபட்டுருச்சு. பரவாயில்லைங்க, நான் வேலை செய்யறேன். அது வேலை செய்யறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா கிளம்புங்க. காலில் வேற காயம் பட்டிருக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க. சார், நீங்க பேசினபடி இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. அதை என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோங்க சார். தம்பி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்ப்பா. நீ நல்லவனா இருக்க. பரவாயில்ல தம்பி, பேசினபடி இந்த பொண்ணுக்கு நானே பணத்தை கொடுத்துறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.